தமிழ் சினிமா வரலாற்றிலேயே சென்சிட்டிவான மேக்கப், சென்சிட்டிவான டயலாக் இது ரெண்டையும் வச்சு பயங்கர சென்சிட்டிவான ஒரு சீனை ஆன் த ஸ்க்ரீனில் எந்த டைரக்டரும் எடுத்ததே கிடையாது. இல்லை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் பண்ணாலும் பயங்கர சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட்டை பார்க்குற ஆடியன்ஸு அந்த சென்சிட்டிவான விஷயத்தை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்டே ஆகாத அளவுக்கு அந்த சென்சிட்டிவான விஷயத்தை எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தை யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. டைரக்டர் பாலா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். இந்த சீனில் எல்லா கடவுளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சீனை பார்க்கும்பொழுது எல்லார் மனசுலையும் தோன்ற ஒரு பொதுவான விஷயம், பல கோடி மக்களோட நம்பிக்கையை இவர் என்னப்பா இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறாரு, இவர் கேட்குறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் சேலஞ்சர்ஸ்க்கு ஏன் கடவுள் வேஷம் போடுறாங்க, எந்த கடவுள் ஃபிசிக்கல் சேலஞ்சராக அது காட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் நிறைய பேரோட மனசில் வந்திருக்கும். ஆனால் இந்த பிளானட் எர்த்தோட உயிர்கள் எல்லாத்தையும் படைச்சது கடவுள் தான் அப்படிங்கிறப்போ ஃபிசிக்கல் சேலஞ்சர்ஸே அவர் தானே படிச்சிருப்பாரு. ஸோ கடவுள் வேஷம் போது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசே உங்களை தேர்த்தி விட்டுருக்கோம். அதனால தான் பயங்கர சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட்டை ஆடியன்ஸ் பார்த்தோம், யாராலையும் ரியாக்டே பண்ண முடியாத அளவுக்கு இந்த சீனை எடுத்து வச்சிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர்.